உங்கள் வீட்டில் இருக்க மல்லிகை செடிக்கு இந்த பவர்ஃபுல்லான சிட்ரிக் ஆசிட் ஃபெர்டிலைசரை மட்டும் கொடுத்து பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிளையில எல்லாத்துலேயுமே துளிர் கொத்து கொத்தாக மொட்டு வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா மல்லிகை செடியில் பொதுவாகவே ஆல்கலைனை விட ஆசிட்டிக் தன்மை அதிகமாக இருந்தால் தான் நல்லா பூக்கள் கொடுக்கும். அது நமக்கு காரத்தன்மை அதிகமாக இல்லாமல் அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுனா தான் நமக்கு மல்லிகை செடியில் நிறைய பூக்கள் வைக்கும். மண்ணில் காரத்தன்மை அதிகமாகிட்டாலுமே சரி நமக்கு மொட்டே வைக்காது, பூக்களும் பூக்காது. அதை நமக்கு ஈக்குவல் ஆக்கிறதுக்கு தான் இந்த லெமன் தோல் எடுத்திருக்கேன். லெமன் தோலை ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 நாள் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 3 நாள் வரைக்கும் வச்ச பிறகு லெமன் தோலில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நம்ம சிட்ரிக் ஆசிட் பயோ என்சைம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோலேயே இது 1 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா நார்மல் வாட்டர் 1 லிட்டரில் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் மண்ணு காஞ்சிருக்கும் போது கொடுத்துட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். பொதுவாகவே மல்லிகை செடி, முல்லை செடி, ஜாதி செடி, நித்திய மல்லி, காக்கட்டா இது போல் நமக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுனா தான் நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மண் காரத்தன்மையாக இருந்தாலும் அமிலத்தன்மையாக நமக்கு கன்வெர்ட் ஆகி நிறைய துளிர் மொட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.